ஹாய் கைஸ், நான் ஜெடி. கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி பாலிமர் நியூஸ் சேனலோடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. என்னன்னா, கேரளா கொல்லம்ல ஒய்ஃபைய காருக்குள்ள வச்சு ஹஸ்பண்ட் பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டாருன்னு போட்டிருந்தாங்க. அந்த போஸ்டோடைய கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் அந்த அம்மாவை ரொம்பவே அசிங்கமான வேர்ட்ஸ்ல திட்டி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரி தான் இங்கிலாந்துல நம்ம இந்தியாவை சேர்ந்த கப்பிள்ஸ் மேரேஜ் பண்ணி சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் ஒய்ஃப் மிஸ்ஸிங்னு ஹஸ்பண்ட் இந்தியாவில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி சொல்றாரு. அதுக்கப்புறம் சேம் டே நைட்டே அவருடைய வீட்டுல இருந்து டெட் பாடி எரிக்கிற ஸ்மெல் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்க்கு வந்திருக்கு. சோ அதனால போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வந்து செக் பண்ணும்போது ஹஸ்பண்ட் நான் பழைய வேஸ்ட் திங்ஸ்லாம் தான் எரிக்கிறேன்னு சொல்றாரு. பட் போலீஸ் அப்பவும் செக் பண்றாங்க. அப்போ அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்த இன்சுலேட்டர் மிஷினை ஓபன் பண்ணதும் போலீஸே ஷாக் ஆகுறாங்க. பிகாஸ் அங்க எரிஞ்சிட்டு இருந்தது பழைய திங்ஸ் இல்ல, ஒரு டெட் பாடி. உடனே போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில்ல. என்னோட ஒய்ஃப் இங்கிலாந்துக்கு வந்து ஃப்ரீடமா இருக்கிறதுக்காக தான் என்ன மேரேஜ் பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த டிவோர்ஸ் வேணும்னு என்ன டார்ச்சர் பண்ணாங்க. அப்போ நான் தரமாட்டேன்னு சொன்னதுனால என்னைய அடிச்சாங்க. சோ நானும் கோவத்துல வேக்கம் கிளீனர் பைப்பை வச்சு அவங்க கழுத்தை நெரிச்சேன். அதுல அவங்க இறந்துட்டாங்க. சோ அதுக்கப்புறமா இன்சுலேட்டர்ல போட்டு எரிச்சேன்னு சொல்றாரு. பட் போலீஸ் அதுக்கப்புறமா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் கிட்ட எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் நிறைய உண்மைகள்லாம் வெளியே வந்திருக்கு. என்னன்னா, ஹஸ்பண்ட் ஆன ஜஸ்வீர் ரொம்பவே ஆஷா பிஹேவ் பண்ற பர்சனா இருந்திருக்காரு. அண்ட் நிறைய டைம்ஸ் ஒய்ஃப் வர்கா ராணியை அடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அப்புறம் போலீஸ் ஜஸ்வீர் கிட்ட ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்போ ஜஸ்வீர் நடந்த எல்லா உண்மையும் சொல்றான். ஜஸ்வீர் ஒரு கேவா இருந்திருக்கான். இந்த விஷயம் இந்தியாவில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. அதுக்கப்புறமா ஜஸ்வீரோடைய பேரண்ட்ஸ் மேரேஜ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதுனால வர்கா ராணியை மேரேஜ் பண்ணியிருக்கான். ரெண்டு பேரும் ஹாப்பியா தான் இங்கிலாந்துல இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் சடனா வர்காக்கு ஜஸ்வீர் ஒரு கேன்னு தெரிஞ்சிடுது. சோ அதனால ஜஸ்வீர் கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜஸ்வீர் முடியாதுன்னு சொல்றான். ஏன்னா டிவோர்ஸ் பண்ணா அவன் ஒரு கேன்ற விஷயம் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிடணும்னு பயந்து முடியாதுன்னு சொல்றான். அப்புறம் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கு. அப்பதான் அவன் சொன்ன மாதிரி வேக்கம் கிளீனர் பைப்பை வச்சு வர்காவை கொலை பண்ணியிருக்கான். சோ என்ன ரியலா நடந்துச்சுன்னு தெரியாம யாரையும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க.